ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் வந்து குருமூர்த்திங்கிறவர் வந்து ஜோதிடத்துறையில் வந்து பெரிய லெவலில் வரணும், புகழ் அடையணும் அப்படின்னு இருக்காரு. இப்போ வந்து நான் முன்பு சொன்ன மாதிரி வந்து இப்போ ஜோதிடம்னா உங்களுக்கு யாராவது வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து புத்தகத்தில் வந்து படித்து பார்த்துருப்பீங்க. அவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 50% தான் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து பலன் சொல்ல முடியும். நமக்கென்று ஒரு தனி ஞானத்தை கொண்டு நாம் சொல்லும் பொழுது வந்து அதை கணித்து சொல்லும் பொழுது வந்து அதாவது உங்களுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு 100% வந்து ரொம்ப சரியாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாகவும் இருக்கும், ஆகா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரே அப்படின்னு. அதுக்கு வந்து நம்மளுடைய சுய ஞானத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அதற்கு நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக பயிற்சிகள் அதையெல்லாம் வந்து தேவைப்படும். இப்போ சாதாரணமாக வந்து உங்களுக்கு இந்த துறையில் வந்து ஒரு நல்ல பெயர் புகழ் அடையணும் அப்படிங்கும்போது வந்து ஸ்ரீ மேத தட்சிணாமூர்த்தி யாகம் என்று சொல்லக்கூடிய அந்த யாகம் செய்து அந்த யாகத்திலிருந்து சில பொருட்களை எடுத்து அதை வைத்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து இந்த வகையான கலையில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பெயர் புகழ் வந்து அடையலாம். சரி, அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். முருகசாமி அப்படிங்கிறவர் வந்து மாட்டுத்தாவணியிலேருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எனக்கு 2 கூல்ட்ரிங்க்ஸ் கடை உள்ளது. வியாபாரம் நன்றாக நடக்கும். கடையை என் மனைவி கவனித்து கொண்டிருக்கிறாள். அடிக்கடி என் மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இது கண் திருஷ்டி கோளாறு என்று பலரும் சொல்கிறார்கள். கண் திருஷ்டி படாதவாறு இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ முன்பு சொல்லியிருக்கேன், நிறைய நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்கேன், கண் திருஷ்டி நமக்கு வந்து படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த கருடக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு இருக்குது, அதை வந்து வாசலில் கட்டலாம். அதே மாதிரி வந்து சோற்றுக்கற்றாழை, படிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல் இருக்குது, அதை வச்சு கட்டலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சரியான பலன் கிடைக்கவில்லை அப்படிங்கும்போது வந்து இதற்குன்று உள்ள சில பூஜை முறைகள் இருக்குது. அதாவது கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கான சில பூஜை முறைகள் இருக்குது. அந்த பூஜை முறைகள் செய்து அதற்குரிய பொருளை வந்து நம்ம கடையில் வைக்கும் பொழுது வந்து கண் திருஷ்டி பாதிப்பு வந்து நமக்கு வந்து நீங்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து இந்த மாதிரி வந்து மனைவியின் உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது வந்து சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண் திருஷ்டினால் வந்து தொழில் வியாபாரம் வந்து பாதிக்கும். அதாவது நல்லா ஓடி இருக்கக்கூடிய தொழில் வந்து லாபகரம் இல்லாமல் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு இந்த மாதிரி வந்து கடையை கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடல்நிலையில் வந்து ஏதாவது வந்து கோளாறுகள் வந்து காட்டும். இந்த மாதிரி நோய் வாய்ப்படக்கூடிய சில இதெல்லாம் வந்து ஏற்படும். சரி நேயர்களே, உங்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி எந்திரம் இல்லை அந்த மாதிரி பூஜை முறைகள் செய்ய வேண்டும் அப்படின்னா வந்து எங்களுடைய பரமக்குடி ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதிட நிலையத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள்.